ஒரு விஷயத்த விட்டுடுறதுல ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க இத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த வாசகத்தை நாம எல்லாருமே கேட்டிருப்போம். ஸ்போர்ட்ஸ், பிசினஸ்னு எல்லாத்துலயும் இதுதான் சக்சஸ் மந்திரம். ஆனா இது எல்லா நேரத்துலயும் உண்மையா? ஒரு விஷயத்துல பிடிவாதமா இருக்கிறதே நம்மள பின்னுக்கு இழுத்தா என்ன சயின்ஸ் சொல்லுதுன்னு பாப்போம். சில சமயம் அடையவே முடியாத ஒரு இலக்குக்காக விடாபிடியா நிக்கிறது ஒரு புரி மாதிரி ஆயிடும். அதனால கெட்டது தான் நடக்கும். அடையவே முடியாத ஒரு இலக்க சந்திக்கும்போது நமக்கு ரெண்டே சாய்ஸ் தான் இருக்கு. அதத்தான் இந்த படம் காட்டுது. இதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு, கவனிச்சிங்களா? இது முயற்சியே விடுறதில்ல, அந்த இலக்கையே விடுறது. இதத்தான் ரிசர்ச்சர்ஸ் கோல் டிஸ்என்கேஜ்மெண்ட் சொல்றாங்க. இது நம்ம மனநலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். சரி, அப்போ எப்போ ஒரு விஷயத்த விட்டுடுறது புத்திசாலித்தனம்? அதுக்கு சில நிஜ வாழ்க்கை காரணங்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கை ரொம்ப சின்னது. நம்ம நேரத்தையும் சக்தியையும் எங்க சரியா செலவு பண்ணணும்னு நாம தான் முடிவு பண்ணணும். அப்போ ஒரு விஷயத்த விட்டுடுறது ஒரு முடிவல்ல, அது ஒரு புது ஆரம்பத்துக்கான திருப்பம். இப்படி ஒரு இலக்கு விட்ட விலகிறது எப்படி நமக்கு புது வழிகளை திறக்குதுன்னு இந்த படம் காட்டுது. ஒரு இலக்க கைவிட்ட பிறகு திரும்பவும் ட்ராக்ல வரத்துக்கு 3 பாசிட்டிவ் வழிகள் இருக்கு. உதாரணத்துக்கு, புது காருக்கு பதிலா ஒரு நல்ல செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாம். இது இலக்க கொஞ்சம் மாத்திக்கிறது. ஆனா இதுல ஒரே ஒரு பாதையை மட்டும் நாம தவிர்க்கணும். அதுதான் நம்பர் 5. புது இலக்கை தேடாம சும்மா விட்டுட்டா அது நம்மள வெறுமைக்கு தான் கொண்டு போகும். அதுதான் இருக்கிறதுலயே தப்பான பாதை. அப்போ புத்திசாலிங்கன்னா யாரு? விடாமுயற்சியோட இருக்கிறவங்க மட்டுமா? இல்ல, எப்போ எப்படி ஒரு விஷயத்த விட்டு விடணும்னு தெரிஞ்சவங்களும் தான் இது ஒரு முக்கியமான திறமை. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க எதை விட்டா இன்னும் சிறப்பான ஒன்றுக்கு இடம் கிடைக்கும். புத்திசாலித்தனமா விடுறது தோல்வியே இல்ல.